வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருடைய நாளைக்கு மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரைடே சொல்லியிருந்தோம், மண்டேவுக்கான மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை பார்த்துருவோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி அதாவது 22,250 மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்ததுன்னா ஸோ அது நமக்கு ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அப் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 22,524 தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது உடனே சடனாக ஒரே நாள் நடந்துடாது. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் திரும்பி இங்கே வருது அப்படின்னா நமக்கு 21,100 நமக்கு இனி ஒரு சப்போர்ட்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதாவது மார்க்கெட் இனி டவுன் ஆச்சு அப்படின்னா 22,100 சப்போர்ட்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும். ஒருவேளை மேபி அதை பிரேக் ஆகி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து தான் 22,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ மேபி மார்க்கெட் இங்கே வந்தாலும் நம்ம பைங்கிற கான்செப்ட் க்ரியேட் பண்ணணும், இங்கே வந்தாலும் மார்க்கெட்டில் பைங்கிற கான்செப்ட் தான் க்ரியேட் பண்ணணும். அப்படி செல்லிங் வருதுன்னா சின்ன இப்படி ஏற்றத்தில் செல் வருதுன்னா அந்த ஸ்விங் ஐ மட்டும் எஸ்எல்லாக வச்சு செல்லுக்கான கான்செப்ட் போகும். அது பிரேக் ஆகிட்டால் உடனே எக்ஸிட் ஆகிடணும். ஏன்னா மார்க்கெட் ஓவராலாக ஹை மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கனால கண்டினியூ இது அப் மூவ்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும். ஸோ அப்போ ரெண்டு ரிவர்சல் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21,100. இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே ரிவர்சல் ஆனாலும் மறுபடியும் ஹை பிரேக் ஆகி மேலே போகாத வாய்ப்பு இருக்குது. இப்போ 22,000 கீழே ஒரு 1 ஹவரில் ஒரு க்ளோசிங் கொடுத்து அது லோ பிரேக் ஆகுது அப்படின்னா ஸோ அடுத்து ஃபர்தராக 21,800 அதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ அதுக்கும் கீழே வருது அப்படின்னா நமக்கு 21,600 ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இதெல்லாம் நமக்கு பெரிய லெவலில் மார்க்கெட் டவுன் ஆனாலும் நமக்கு பார்த்திங்கன்னா 21,300-350 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இதுக்கு கீழே நமக்கு இந்த ரெண்டு ஏரியாவோட ரிவர்சல் ஆகிட்டால் பெஸ்ட். மேபி ஒரு வேளை இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம். இங்கே ரிவர்ஸுங்கிற கான்செப்டில் தான் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செல்லே ஆனாலும் அந்த ரெசிஸ்டன்ஸில் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கங்க. ரிவர்சல் ஆச்சுன்னா பை மூவ்மெண்ட்டுக்கு நம்ம உடனே திரும்பிக்கிறது நல்லது. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் அதுக்கான சப்போர்ட் ஏரியா. சரி, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 22,254. ஸோ 22,254. ஸோ இதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். ஸோ தற்காலிகத்துக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இங்கிருந்து பிரேக் ஆச்சுன்னா இந்த ஹை எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இருக்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நமக்கு 22,524. ஸோ நமக்கு 22,524 தான் நமக்கு அடுத்த ஏரியா. ஸோ இதுதான் அடுத்த டார்கெட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த மூமெண்ட் வரைக்கும் இந்த மூமெண்ட்டுக்கான அளவீடுகளாக தான் நம்ம அந்த 22,524 நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மேபி இது பிரேக் ஆகி டவுன் ஆனாலும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த 22,000 கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பையிங் கான்செப்டில். கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு ஏரியா இந்த ஸ்விங்குள்ள இந்த ஏரியா 21,800-850 இந்த ரேஞ்சில் ரிவர்சல் ஆகலாம். ஸோ அப்போ இங்கே செல் ஆச்சுன்னா இதுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே செல்லும். ஸோ இந்த ஏரியாவில் ரிவர்சல் ஆச்சுன்னா பைக் தயாராக இருக்கணும். ஸோ இந்த ரேஞ்சில் ஸோ மேக்ஸிமம் இதிலிருந்து இது மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. சரி, ஓகே, நிஃப்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸ் டேவில் ஃப்ரைடே பார்த்த மாதிரி தான் மார்க்கெட்டில் நமக்கு டவுன் ஆனாலும் நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக பார்த்திங்க அப்படின்னா 46,500 ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா 46,000 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. அப்போ மேபி மார்க்கெட் நமக்கு இப்படி மூவ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு வேளை மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து நாளை ரிவர்ஸ் ஆகலாம். ஒரு வேளை மேபி இது கீழே இறங்கினாலும் 46,000 தொட்டு மறுபடியும் மேலே போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு 47,200 ஒரு செல்லிங் வருது அப்படின்னா ஸோ இங்கே டச்சாக வந்தது அப்படின்னா நமக்கு அதிகபட்சம் இது 46,500 தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இதையும் தாண்டி மார்க்கெட் ஒரு க்ளோசிங் கொடுத்ததுன்னா அடுத்து 48,200 to 48,200 அடுத்த லெவல். ஸோ ஓவரால் அதுக்கு அடுத்தது 48,700. ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது நமக்கு 47,200 மேலே ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இங்கிருந்து ஒரு ரிவர்சல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ரிவர்சல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டியோடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். கீழே இறங்கி டவுன் ஆகுதுன்னா நமக்கு 46,500-400 ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் லெவல். இங்கிருந்து மார்க்கெட் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் பிரேக் ஆகுதுங்க பட்சத்தில் நமக்கு 46,000 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ஏரியா தான். ஸோ அதிக தடவை இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்துருக்கு. ஏறும்போது இங்கே இருந்தால் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ 46,000 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 46,500 நல்ல ஹியூஜ் சப்போர்ட் லெவலாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மேபி 46,500 கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்தால் தான் மார்க்கெட் வந்து இது மேலே போவதற்கு ஐடியாவே இல்லை அப்படிங்கிறத நிர்ணயிக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது 44,800 to 400 மூவாருக்கு வாய்ப்புள்ளாயிரும். ஸோ அப்போ இந்த 1000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் மேல் நோக்கி போவதற்கான முயற்சியில் தான் இருக்குது. ஓவராலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க்கெட் இந்த கான்ட்ராக்ட் அதாவது ஃபண்டோ கான்ட்ராக்ட் மந்த்லி கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் பெரிய தூரம் எதுவும் ட்ராவல் ஆகலை. வெறும் 1000 பாயிண்ட் 1200 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நம்ம அடுத்தடுத்த வீக்கில் வரும்போது எதிர்பக்கம் ஒரு பூம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புள்ளாயிரும். ஸோ அதனால் நம்ம அந்த ஏரியாவை பிரேக் ஆகியோ இல்லை அந்த ரிசர்ச்சில் ட்ரேட் ஆகும்போது கவனமாக ட்ரேட் பண்ணலாம். நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயின் அனாலிஸ்ட் பார்த்துருவோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கான ஆப்ஷன் செயின் அனாலிஸ்ட்டில் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 22,000 புட் ஆப்ஷன் வந்து ஹெவியாக ரைட்டாக இருக்குது. அதே நேரத்தில் 22,100 காலன் புட்டு ஈக்குவலாக ரைட்டாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் புட்டுக்கு ஈக்குவலாக கால் ரேட் பாருங்கள், பெரிய லெவலில் எல்லாம் ஸ்லைட்லியாக தான் ஸோ சேஞ்சஸ் இருக்குது. அப்போ 22,200 மேலே மூவ் ஆச்சுன்னா அடுத்து 22,300. ஸோ ஓவரால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 22,500 to 600 தான் ஒரு கால் ரேட்டிங் இருக்குது. கீழே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 21,900 அதுக்கப்புறம் 21,800 மீடியமான ஒரு ரைட்டிங் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. பட் அப்போ 22,000 கீழே வந்து அது ட்ரேட் ஆச்சுன்னா வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வீக்குங்கிறது நமக்கு வந்து ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் வந்து அதோட ப்ரெஷர் இருக்கும். அதுக்கு மேலே மறுபடியும் ரிவர்ஸ் ஆனாலும் மேல் நோக்கி வருவதற்கு வாய்ப்புள்ளாயிரும். அதனால் நம்ம தெரிஞ்சுக்கொண்டு 22,000 கீழே இருந்தால் நம்ம ஒரு அலர்ட்டாகவே இருக்கணும். செல்லிங் மூவ்மெண்ட் அதில் எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னு கவனிச்சிட்டே இருக்கணும். ஸோ 22,000 மேலே இருக்க வரைக்கும் பையிங் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நிஃப்டிக்கு பார்த்தோம். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 46,000 பாருங்கள் ஒரு புட்டில் வந்து நல்லாவே ரைட் பண்ணியிருக்காங்க 46,000. ஸோ நமக்கு வந்து அடுத்ததாக வந்து பார்க்கும்போது 46,500 காலன் புட்டு ஈக்குவல் ரேட் நடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஏரியாவில் ஸ்ட்ரகிளாக இருக்குது, வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது 47,000 தான். 47,000 பிரேக் ஆகிட்டு அடுத்து பாருங்கள் பெரிய லெவலில் கால் ரேட்டிங் இல்லை. இங்கே புட் ரேட்டிங் அளவுக்கு ஈக்குவலாக இதில் பெரிய கால் ரேட்டிங் இல்லை. 47,000 தான் இப்போதைக்கு அதுக்கு ரெசன்ஸ் ஏரியாவாக இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரகிளிங் ஏரியா 46,500, 46,000 ரிவர்சல் ஏரியா. ஸோ இதை நான் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஓவரால் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டவுஜோன் இன்றைக்கி ஓரளவுக்கு 30 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓவராலாக நியூட்ரல் பொசிஷனில் தான் இருக்குது. ஒரு 50 பாயிண்ட் மைனஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ்னு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு நியூட்ரல் மெத்தடில் இருக்குது. ஏசியன் மார்க்கெட்டாக பார்க்கும்போது ஹாங்சங் மூவ்மெண்ட் மைனஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிக்கி ப்ளஸில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நியூட்ரல் மூணில் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஏஎஃப்ஐஎஸோடைய டேட்டா. ஸோ டிஏஎஃப்ஐஎஸோடைய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏஎஸும் பை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும்னு இதை வச்சு தான் சொன்னோம். ஸோ இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறத வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அதில் மறுபடியும் எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ கண்டினியூவாக ஒரு பூம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, ஓகே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு